21 105. நிச்சயமாக நாம் ஜபூரில் தெளிவாக்கி நிச்சயமா பூமியில் என்னுடைய நல்லடியார்கள் வாரிசு அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறோம். அவனுடைய வாக்கு நிச்சயமா நிறைவேறாது. அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம அடியாரெல்லாம் மாறணும். நம்ம அடியாரெல்லாம் மாறணும்னா நமக்கு பெருமை நீக்கப்படணும். பணிவு நமக்கு வேணும், உள்ளச்சம் நமக்கு வேணும், பயபக்தி நமக்கு வேணும், என்னுடைய பயபக்தி நமக்கு வேணும். அந்த வாழ்க்கை குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். அப்புறம் அடியார்கள் சமாதத்துக்கு விரும்பணும், சண்டை சொல்லக்கூடாது. நம்ம உணர்ச்சியில போயிட வேண்டாம். உணர்வுகளை அவனை ஒப்படைக்கணும். இரண்டு ஒப்படைக்க வழி இல்லை நமக்கு. என்னால எனக்கு இந்த நன்மை வழங்க முடியாது, நான் மற்றவங்களுக்கு இந்த நன்மை முடியாது. அப்ப இடைத்தவரை நன்மை பண்ண முடியாது. அவன் ஒப்படைச்சிட்டா போதும். அவர்கள் அல்லாவின் உதவி நாடினார்கள். இடையாகிற ஒவ்வொரு ஒம்பனும் அழிவடைந்தான். அப்ப இரண்டு ஒதுக்கிறான், பொறுமை கேட்கிறாங்க. அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் 23 குணம் இருக்கிறோம். நல்லடியார்களாக வாழும்போது அந்த சாட்சியாளர் ஆட்சியாளர்கள் கொண்டு வருவான். நிச்சயமா நாம் ஜபூரில் தெளிவாக்கியது, நிச்சயமாக பூமியை நல்லடியார்கள் வாரிசு அடைவார்கள் எழுதியிருக்கிறோம். 106. அடிமணி மக்களுக்கு யார் மனசாட்சி அடிமணிகிறாங்களோ, இறைவனுடைய சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு போதுமான அத்தாட்சி இருக்கிறது. பணி சரணைங்கிறது சாஷ்டாங்கமா கீழே விழுந்து உருள்றதோ அல்லது தொடுவதோ கிடையாது. அவன் தீர்ப்பு பண்ணிடுது. ஒட்டுமொத்தமாக என் வாழ்க்கை அவன் ஒப்படைக்கிறேன். நம்முடைய குடும்பத்தார் வாழ்க்கையும் சந்தை வாழ்க்கையும் அவன் ஒப்படைக்கிறோம். ஆட்சியாளர்களையும் நீ கொண்டு வான அவனை சரணடைகிறோம். நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அதனால இப்பவே நம்ம திருமணா மட்டும்தான் நாளைக்கு இறைவன் பொருத்தமான ஒரு ஆட்சி அமையும், சாட்சியம் அமையும். இவங்க தான் வருவாங்க, இவங்க தான் வருவாங்க, நன்மையோ தீமையோ ரெண்டையும் மனசு வச்சுக்கோ. இவங்க வந்து அப்படி இருக்கும், அவங்க வந்து அப்படி இருக்கு. நமக்குள்ளே திட்டங்களை போட்டிருக்கான். திட்டங்கள் நமக்கு வேண்டாம். அவனுக்கு பணிஞ்சு அவனை சரணடைஞ்சு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு மேலே விரும்பி சாட்சியாளர் ஆட்சியாளர் கொண்டு வரணும். நீ பொறுப்பு இருக்க, நீ நடத்து. மனிதர்களாக வாழணும். அப்படி மனிதர் வாழும் பொழுது, வாழ விரும்பும் பொழுது ஆட்சியாளர் மாற்றி கொண்டு வருவான். 3:26. அல்லாவே, அது படைச்சவனே, ஆட்சிக்கெல்லாம் அதிபதியே, நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். இன்னும் ஆட்சியை நீ விரும்புவது அகற்றி விடுகிறாய். இந்நாடுகளை கண்ணியப்படுத்துகிறாய், இந்நாடுகளை இழிவுபடுத்துகிறாய். நன்மைகள் யாவும் உன் கைவசம் உள்ளன. அனைத்து பொருட்கள் மீதும் நீ ஆற்றலுடன் இருக்கின்றாய். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா பார்க்கும்போது இவங்க ஆட்சி அவன் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் என்னுடைய ஆட்சி தான் எழுந்துட்டு இருக்கு. வானங்கள்லேருந்து பூமி வரைக்கும் என்னுடைய ஆட்சி தான் எழுந்துட்டு இருக்குது. அவங்க என்னது தகுந்த மாதிரி, அவங்களுக்கு குணங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்பெல்லாம் தீமையாக இருந்துச்சுன்னா தீமைக்கு அனுப்பிச்சு தீமையை அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அவ்வளோதான். நன்மையெல்லாம் அவன் இருக்குன்னு சொன்னா அவன் வந்து திரும்பணும், அவன் பொருத்தமாக வரும்பணும், அவன்கிட்ட சரணடையணும், அவன்கிட்ட சமர்ப்பிக்கணும். இப்ப நன்மைகளை வாழ விரும்புகிறோம். நாங்களும் சத்திய சாட்சியம் வாழ விரும்புகிறோம். ஆட்சியாலும் சாட்சியால வாழ விரும்புகிறோம், கொண்டு வர விரும்புகிறோம். நீ பொறுப்பு, நீ நடத்து, ஒன்றை சரணடையும், ஒன்றை சமர்ப்பிக்கிறோம். அப்படி அவன்கிட்ட யார் ஒப்படைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சியாளர்கள் மாற்றி வந்தாலும் பாதுகாப்பற்ற வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா நமக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே ஆட்சியாலே மாற்றி வைப்பாங்க. சாட்சியாளர் ஆட்சியாளர் வைப்பாங்க, மனிதலாக பார்ப்பாங்க, மனிதலாக வாழ்வாங்க, மனிதருக்கு உதவிசயமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்சியாளர் கொண்டு உணர முடியாது, நம்மளால முடியாது. இறைவனை சரணடையும், இறைவனை சமர்ப்பிக்கணும். ஒட்டுமொத்த வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையை அவன் ஒப்படைக்கணும், நம்ம சந்தையிலும் அவன் ஒப்படைக்கணும்.